கைட்ஸு இன்னைக்கு எப்சி எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எப்சியில் என்ன காட்டுறாங்கன்னா, தானம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. நீ எதுக்காக பணம் கொடுக்கல, நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கைல் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீ அதை மட்டும் என்னால் இப்போ சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதனால வந்து தானே ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. கடைசியில் தானே சொல்கிறாங்க, இந்த பள்ளியோட இந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது, நான் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அணுவை கூப்பிட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி கட்டுறாங்க. பிறகு கையலோட அம்மா கையில் பார்த்து கேட்குறாங்க, உன் மனசில் அப்படி என்னத்தான் ரகசியத்தை மறைச்சி வச்சிருக்க, எதுனா சொல்லு கையில் அப்படிங்கிறாங்க. அப்பையும் கையில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வேறு கையாளி எழில ஒரு ரூமில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழில் கேட்குறாரு, என் பொண்டாட்டி கூட எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு நான் கேட்க வரல, எதுக்கு நீ உண்மையை சொல்ல மாட்டேற, அதான் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ கையாளி சொல்கிறாங்க, இந்த டைமில் அண்ணுக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னால் அவங்களால தாங்க முடியாது, அதுக்காகத்தான் அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆறுமுகம் கேட்டுட்டா. என்ன கையில் சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதை கேட்டோன்னா எல்லையிலும் கையில் அதிர்ச்சிகரமாக கேட்டுறாங்க. இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவேன். கிட்டத்தட்ட இந்த சீரியல் வந்து ஆனந்த படத்தை அப்படியே டப் பண்ணி எடுக்கிற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக சொல்லி முடித்தா நாடகம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்குமே இந்த உண்மை தெரியாமல் அணுக்கு ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பே இல்லை. அணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தெரிய தான் போகுது. அது இப்போயே சொல்லிட்டா நான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கையல் தியாகின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் நினச்ச மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.